ஒரு நாள் ஒரு அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னதும் யாருன்னே தெரியாத பையனை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும், அதனால அவனை நம்ம வீட்டுக்கே வர சொல்லிடு அப்படி சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். அன்னைக்கு நைட்டு ஹீரோவை அவங்க அப்பா கூடயே தூங்க வச்சுக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணோம். என்னடா ஆளை காணோம் அப்படி சொல்லி பார்க்குறப்ப ஹீரோ வந்து பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வரான். சிச்சா இவ்வளோ நல்ல பையனா இருக்கானே அப்படி சொல்லி நினைச்சிட்டு அவர் போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோ வெளியே தூங்கிறான். சித்த நேரத்தில் இவனை நல்லவன் நினைச்சிட்டுமே அப்படி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட போய் சொல்லிட்டு அவனை வந்து எழுப்பி கூட்டிட்டு வர சொல்றாங்க. சாப்பிடலான்னு போய் உட்கார்றப்ப குளிச்சுட்டு தான் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு தெரியாதா அப்படி சொல்லிட்டு அந்த பையனை வந்து எழுப்பி விட்டுறாங்க. இதனால காண்டான ஹீரோ ரூம்குள்ள போயிட்டு ஹீரோயின் நம்பருக்கு கால் பண்ணா கடைசியில் அவங்க அப்பா தான் எடுத்துக்காரு. இவனும் பயங்கரமா கழுவி ஊத்திறான். அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, டிஃபன் ஆறுதா இல்லையா மாப்பிள்ள, நீங்க பண்றது ரொம்ப தப்பா இருக்கு வாங்க அப்படி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் கேசவராஜ் அப்படி சொல்லி ஒருத்தர் வந்திருப்பாரு. ஹீரோ மேல பப்ஜி விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோ இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து எவ்வளவோ மறைக்கலாம் ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோ வந்து கேம் விளையாடிட்டு கீழே வந்துடுறான். ஹீரோயின் எவ்வளோ டைம் கால் பண்ணாலும் அதை பிக் பண்ணாம கீழே வரப்பவே பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு இருக்கா. டே கிறுக்கு கேசவா அப்படின்னு சொன்னதும் இங்க வந்திருக்கா கிறுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. எல்லாரும் திருத்தல் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.